இதுவரைக்கும் நாம் ஈரானில் முக்கியமாக நாம் பார்த்தது போர் தளவாடங்கள், கப்பல்கள், ஆயுத கப்பல்கள். ஆனால் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட 47 வருஷம் கழிந்து 1979 IRGC உருவாக்கப்பட்டது. அதாவது ஈரானுடைய ஈரான் ரெவல்யூஷனரி கோர்ட்ஸ் அண்ட் காப்ஸ். இது புரட்சிப்படை. இந்த புரட்சிப்படை ஈரானில் ஷாவுடைய ஆட்சியையும் மேற்கத்திய கலாச்சாரத்திற்கும் யூரோப்பிய கலாச்சாரத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அவர்கள் இஸ்லாமிய ஷியா மத அடிப்படையில் ஒரு அரசாங்கத்தை அமெரிக்காவுக்கு எதிராக கொண்டு வந்ததுதான் 1979 இருக்கும் இன்றைய ஆயத்துல்லா கமேனி அவருடைய தந்தை மறைந்த ருஹுல்லா கொமேனியுடைய ஆட்சி. இது முழுக்க முழுக்க இஸ்லாம் ஷியாவினுடைய அடிப்படைத்துவமான ஒரு ஆட்சி. பண்டமண்டலில் ஒரு கோரிசம், புரியுதுனால் மதத்தின் அடிப்படையிலான மத ஆட்சி. இதுதான் இன்னைக்கு நடக்குது. இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஐஆர்ஜிசியினுடைய கொண்டாட்டங்களில் வரி வருகின்ற போது ஒரு விதமான ஆட்டு கொம்பை உடைய ஒரு பெரிய சிலை, அது சிலை அல்ல, ஒரு பொம்மை, அதை எரித்து ஒரு செய்தியை ப்ரொக்ளைம் பண்ணார்கள் ஈரானியர்கள். அமெரிக்காவுக்கு அழிவு, குறிப்பாக இஸ்ரேலுக்கு டெத்து அப்படிங்கிற வார்த்தை. அந்த வார்த்தையின் பின்னணியில் பால், BAL என்றால் என்ன? இது யூதர்களினுடைய வழிபாட்டிற்கும் சம்பந்தத்திற்கும் உள்ளதா என்ற கேள்விதான் இந்த பால். பாலை பற்றி நாம் பேசும்போது ஆப்ரஹாமிக்குடைய மதங்களான யூத மதம், செமெட்டிக் ரிலீஜன்ஸ், கிறிஸ்துவ மதம், இஸ்லாம், இந்த மூன்றும் ஆப்ரஹாமினுடைய பின்தோன்றல் வழித்தோன்றல்களான மதமாக இருந்தாலும் அவர்களுக்குள் அடிப்படை கோட்பாடுகளில் பெரும் உரண் இருக்கிறது. இப்போ இந்த கோட்பாட்டில் பால் என்கின்ற சத்தானை குறித்து நாம் பேசுவதற்கு முன்பு ஈரானிய மக்கள் இதை எரித்தார்கள். எப்படி எரித்தார்கள்? பாலை எரித்ததின் மூலம், பால் என்கின்ற சாத்தானை எரித்ததின் மூலம், யூத நம்பிக்கையிலான சாத்தானை எரித்ததின் மூலம் யூதர்களுக்கு அழிவு, யூத கொள்கைகளுக்கு அழிவு, யூத சூழ்ச்சிகளுக்கு அழிவு, யூத இராணுவத்திற்கு அழிவு, யூத உளவாளித்தனம், யூதர்கள் வேதத்துக்கு எதிரானவர்கள், மக்களுக்கு எதிரானவர்கள், வட்டி வாங்குபவர்கள், விபச்சாரத்தை கொண்டு போவர்கள் என்றெல்லாம் சொல்லி ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டீன் அண்மையில் இறந்து போன 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட டாக்குமெண்டேஷன் தீவுகளின் மூலம் சிறு குழந்தைகளை விபச்சாரத்திற்கு உள்ளாக்கி உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த ஜெஃப்ரி எட்வின் எப்ஸ்டீன் ஒரு யூதன். இவனது கலாச்சாரம்தான் யூத கலாச்சாரம் என்ற செய்தியை சொல்லி ஈரான் உலகத்திற்கு யூதர்களை கேவலப்படுத்தியது பால் பொம்மையின் எரிப்பின் மூலமாக. ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டீன் அமெரிக்காவில் பிறந்த யூதன். அவனுடைய பெயரை எழுதி அந்த பொம்மையின் மேல் போடப்பட்டிருந்தது. பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய படத்தை அந்த பொம்மையின் மேல் போடப்பட்டிருந்தது. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய உருவம் அந்த பொம்மையோடு இணைக்கப்பட்டிருந்தது. இதையெல்லாம் நடுவீதிகள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொளுத்தி இதோடு அழிந்தார்கள் என்ற ப்ரொக்ளைம் have been made. அப்ப பால் என்றால் ஒரு சாத்தான். இப்ப இந்த சம்பவம் ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டீன், பெஞ்சமின் நெதன்யாகு, இதையெல்லாம் யூதர்களின் மோசமான நடவடிக்கை என்று சொல்வதற்கு முன்னால் சாத்தானை குறித்து என்ன பேசுகிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். கொஞ்சம் ஒரு சிறிய வரலாற்று கதை. இது சாதாரண விஷயம் அல்ல தோழர்களே. 4000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அடிமை சமூகமாக இருந்தவர்கள்தான் இஸ்ரவேலர்கள்.
இவர்கள் சூட்சமத்தை கையாளக்கூடிய கானானில் வாழ்ந்த ஒரு குடும்பம், ஒரு இனக்குழு. இந்த காலகட்டத்தில் அவர்கள் ஏற்கனவே நோவாவுடைய வரலாறெல்லாம் உண்டு பைபிளில், அதை பற்றிலாம் நான் பேசல. புரிகிற உங்களுக்கு எளிய முறையில் நான் இந்த தத்துவத்தை சொல்கிறேன். ஃபெரோன் என்கின்ற கிரேக்க மன்னன், அதாவது எகிப்தை ஆண்டுகின்ற ஒருவன், இவர்களை கடுமையாக தொல்லனா துயரத்தில் ஆழ்த்திய போது கடவுளின் தூதர் மோசே அல்லது மூசா இவரிடத்தில், இவர் பேசுவதற்கு தடுமாறுகின்ற வாயை கொடுத்த பிதா போய் அந்த ஃபெரோனிடத்தில் இந்த மக்களை திருப்பி வாரும் என்று ஒரு ஆணை சென்றார், பேசினார். லட்சோபலட்சக்கணக்கான தன்னை அழிக்க வருகின்ற ஆண் குழந்தைகளை கொலை செய்கின்ற மகா பாவத்தை எகிப்தின் அதிபதியாகிய, எகிப்தின் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஃபெரோன் கொண்டபோது மோசே தப்பி பிழைத்து ஃபெரோன் வீட்டிலே வளர்ந்து பின்பு அவனுக்கு எதிராகவே கடவுளின் கட்டளையை அவர் அங்கு சொன்னார். ஃபெரோன் மோசே தான் மிக முக்கியமாக யாரு? இவர்களுடைய பிதாமகன். யாருடைய? யூதர்களின் மகத்தான பிதாமகன். அதற்கு முன்பு ஆபிரஹாமினுடைய வழித்தோன்றல்களாக வந்த 12 கோத்திரங்களில் உருவான இவர்களை காப்பாற்றி அங்கிருந்து பிராமிஸ்ட் லேண்ட் இன்னைக்கு சொல்றாங்களே, கானான் தேசம், இன்றைய பலஸ்தீனம், இதைக்கு அவர்களை குடிபெயர்த்தினால் இடையில் கடலிலே இந்த மக்களை அழைத்து வருகின்ற போது ஆண்டவர் தன் வல்லமையோடு கடலை பிளக்கச் செய்தார். பின்னால் துரத்தி வந்த ஃபெரோனும் அவனது சேனைகளிலும் கடலில் மூழ்கி அழிந்து போனார்கள். அதற்கு பிறகு கானானுக்கு வந்து, அதற்கு பிறகு அவர்கள் உலகம் முழுவதும் இன்றைய பலஸ்தீனத்தை விட்டு வெளியே போய் 2000 வருஷத்துக்கு அப்புறம் 1948 மீண்டும் குடிவகிறார்கள். சுருக்கமான வரலாறு. இப்போ இந்த வரலாற்றில் 3 மதங்களும் சாத்தானை குறித்து என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். பால் என்பது ஒரு பால் என்கின்ற ஷைத்தான் அல்லது சாத்தான். இந்த பால் என்கின்ற ஷைத்தானை குறித்து, சாத்தானை குறித்து யூதர்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால், சாத்தான் ஒரு நல்ல சக்தி என அவர்கள் நம்புகிறார்கள். சாத்தான் ஒன்றும் கெட்ட செய்தி அல்ல, சாத்தான் ஒரு நல்ல சக்தி என்றும், அந்த நல்ல சக்தி நமது உள்ளங்களிலே இருந்துதான் அது வருகிறது என்றும், அது கடவுளின் சேனை என்றும், ஆண்டவனின் உத்தரவுப்படியே இந்த சாத்தான் செயல்படுகிறது என்றும், ஆகவே சாத்தான் மனிதனுடைய நீதியை சோதிப்பதற்காக கடவுளினுடைய பிரதிநிதியாக, நல்லா கவனிங்க, கடவுளினுடைய பிரதிநிதியாக சாத்தானை ஆண்டவர் சிருஷ்டித்தார், பால் போன்றவைகள் அப்படிங்கிறத யூதர்கள் அதுக்கு ஹரஹர அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 உருவத்தை, ஒரு செயல்பாட்டை அவர்கள் சாத்தானுக்கு கொடுத்திருக்கிறார்கள். சாத்தான் ஆண்டவருடைய தூதரா, ஆண்டவருக்கு நல்லது செய்வரா, ஆண்டவருடைய நியாயம் தீர்ப்பதா, ஆண்டவருடைய நீதிபதிகளுக்கு ஒரு அத்தாட்சியாக மக்களின் நீதியை பரிசோதிப்பதற்கு சாத்தான் தனது பிரதிநிதியாகத்தான் இந்த உலகத்தில் படைத்தான். இது யூத நம்பிக்கை. ஆனால் இங்கே கிறிஸ்தவ நம்பிக்கை என்ன? அடுத்த மதம். கிறிஸ்தவ நம்பிக்கை அதிகமாக நீங்கள் கிறிஸ்தவர்களுடைய பேர் ஆராதனை கூட்டங்களில் சாத்தானை குறித்து நிறைய பேசுவாங்க. ஊழியக்காரர்களும் போதகர்களும் அவர்கள் சொல்கிறார்கள், சாத்தான் ஆண்டவருடைய எதிரி, கடவுளின் எதிரி, கடவுளின் தூதர் அல்ல, கடவுளின் எதிரி, எதிர்ப்பாளர். சாத்தானுக்கு அவர்கள் வைக்கின்ற பெயர் கள்ள சர்ப்பம், பாம்பின் வடிவில். அதை போன்று லூசிஃபர், பொல்லாங்கு, பிதாவினுடைய பொய் செய்திகளை என்றெல்லாம் அதிகாரத்தில் தேவன் கொரிந்தியர் 4:4 அழைக்கப்படுகிற அந்த வேதத்தில் கிறிஸ்தவம் சொல்கின்றது, சாத்தான் என்பது 4:4 உலக அமைப்பின் தற்காலிகமாக செயல்படுகிறான், அவன்
கடவுளின் சக்தியால் கட்டுப்படுத்தப்படுகிறான் என்றும் கூட யூத வேதத்தில் சொல்கிறது. கொரிந்தியரில் 4:4 அது யூதர்களுக்கான வேதம்தான். இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலம் சாத்தானின் அதிகாரம் உடைக்கப்பட்டது என்றும், இறுதியில் அவன் அக்கினி கடலில் வீசப்பட்டான் என்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 20:10 தெளிவுபடுத்துகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சுருக்கமாக, சாத்தான் தேவனின் படைப்பு, ஆனால் தீமையின் வடிவமாக மாறி மனிதர்களை பாவத்தின் மூலம் அழிப்பதற்கும் ஒரு சாத்தானுடைய ஆவி இயேசு கிறிஸ்து அவனை ஏற்கனவே ஜெயித்து விட்டார் என்று விவிலியத்தின் போதனைகள் வாயிலாகவும் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்போ சாத்தானை பற்றி சொல்லும்போது தெய்வத்தன்மை கொண்டது என்று யூத மதம் நம்புகின்றது. ஆனால் கிறிஸ்தவ மதம் அதிகமாக சாத்தானை பற்றி பேசுகின்றது. நிறைய வேத வாக்குகள் இருக்கு, நான் நிறையெல்லாம் சொல்லலை, உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டேன். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய சாத்தான் என்பது அதுவும் உண்டு. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், சாத்தானை பற்றி நம்பிக்கை கொள்ளுகிறது, சாத்தானுடைய தூண்டுதல்களை பற்றி சொல்கின்றது. சாத்தான் நஃப்ஸ் என்ற வார்த்தையால் உள்ளங்களில் அவன் வீற்றிருப்பும் மனதை கட்டுப்படுத்தாது சாத்தானின் தன்மை. விபச்சாரம், மது, போதை, கொலை, கொடூரம், நயவஞ்சகம் எல்லாமே சாத்தானுடைய தன்மை என்றுதான் இஸ்லாம் சொல்கின்றது. அப்ப இந்த 3 மதங்களும் ஆப்ரஹாமிக் வழியில் சாத்தானை பற்றி சொன்னாலும், இங்கே அந்த லூசிஃபர் என்று அழைக்கப்படும் கொம்பை வைத்துக்கொண்டு யூத மதத்தில் இந்த பால் என்கின்ற அந்த சாத்தானை அழிப்பதின் மூலம், யூத மதத்தின் சாத்தானுடைய வேறுபாடு என்பது வேறு ஒன்றுமல்ல. சாத்தான் கடவுளின் சக்தி, சாத்தான் கடவுளின் சேவகன், சாத்தான் ஒரு சர்வீஸ் வேண்டியவன், சாத்தான் ஆண்டவனின் ஆசீர்வாதம் பெற்றவன். த பால் அல்லது சாத்தான் இறையியல் கொள்கையின் அடிப்படையில் பின்பற்றுபவன். அவன் மனிதனை சோதிப்பதற்காக, நீதியை வழங்குவதற்காக, நீதியின் பால் உண்மையிலே நடக்கிறானா என்பதற்காக கடவுளின் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று யூத மதமும், இது சர்ப்பம் என்றும் சாத்தான் என்றும் லூசிஃபர் என்றும் கிறிஸ்தவ மதமும், இது ஷைத்தான் என்றும் ஜின்கள் என்றும் அழைக்கிறது இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஜின் என்கின்ற மனித கண்களுக்கு தெரியாத ஒரு பெரும் சாத்தான் ஒன்று இருக்கிறது. அந்த ஜின்களில் 2 வகை இருக்கின்றது. அது நன்மை செய்யக்கூடிய நல்ல இறையியல் தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட இறைவனின் அடிமைத்துவமான ஒரு படைப்பு தான் என்ன சொல்கிறது, ஜின்கள். திருக்குரானில் ஒரு வசனம் வருகிறது, நாம் மனிதனையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே படைக்கப்பட்டோம். மனிதர்கள் எப்படி கொடூரமானவர்கள், கொலையாளிகள், விபச்சாரிகள், அசிங்கமானவர்கள் இருக்கிறார்களோ, அதே போன்று கண்ணுக்கு தெரியாத ஜின்கள் என்ற ஒரு படைப்பு இருக்கிறது. ஜின்களையும் மனிதர்களையும் இதற்காகவே, என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்தேன் என்று இஸ்லாமிய நம்பிக்கை. இப்ப சாத்தானை குறித்து 3 மதங்களும் நம்புகிறார்கள். இப்போ உங்களுக்கு இதை சொல்லிட்டேன். இந்த 3மே ஆப்ரஹாமினுடைய வழித்தோண்டல். ஆக்காருடைய பிள்ளைகள் அரபுகள், சாராளுடைய பிள்ளைகள் 12 கோத்திரத்தில் வந்த இஸ்ரவேலர்கள். இவர்களுக்குள் பெரும் முரண்பாடுகள் இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்லுவோம். ஆப்ரஹாம் இவர்களின் தந்தை, சாராலும் ஆக்காரும் இவர்களுடைய தாய். ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் பிறந்த ஜீசஸ் கிரைஸ்டை யூதர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் பிறப்பில் அசிங்கத்தை அவர்கள் சொன்னார்கள். அவருடைய தாய் மேரி மாதாவை ஒரு வேர்ஜினிட்டி இல்லாத ஒரு மோசமான சொல்லாடல்களை, அவள் ஒழுக்கம் கெட்டவளாக அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறார், நான் யூதர்களுக்கு அனுப்பப்பட்டு அவர்களின் அநீதியை உடைப்பதற்காகவே அன்றி வேறில்லை. வேதம் ஒன்றை சொல்கிறது,
சகல மக்களும் அந்நாளில் எம்மை பார்த்து கேட்பார்கள், ஆண்டவரே ஆண்டவரே உம்மால் நாம் அதிக அற்புதம் செய்தோமே, ஆண்டவரே உம்மால் நாம் சாத்தானை ஓட்டினோமே, நீர் என்னை அறியவில்லையா என்று கேட்கின்ற போது நாம் அவர்களுக்கு பதிலளிப்போம், சி அக்கிரமக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஜீசஸ் சொல்கிறார். அவை இப்படி தெளிவாக இருக்கின்ற போது இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் யூதர்களை கடவுளின் சமூகமாகவே கூறுகிறார்கள். அது அவர்களின் நம்பிக்கை. ஆனால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் பிறப்பை குறித்து சந்தேகப்பட்டார்கள். அவருடைய தாய் மேரி மாதாவை குறித்து கொச்சைப்படுத்தினார்கள். அவர்கள் கிறிஸ்தவத்தை ஒருபோதும் நம்பவில்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள். அவர்கள் கடவுளின் சமூகம் என்றும் சொல்கிறார்கள். சரி, இஸ்லாம் சொல்கிறது, ஜீசஸ் கிரைஸ்டை குறித்து இஸ்லாம் அவர் பரிசுத்தமான தேவரின் தூதர் என்றும், இந்த உலகம் அழிகின்ற போது அவர் வருகையின்றி இந்த உலகம் அழியாது என்றும், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு முன்னால் வந்த அவரை மெய்ப்பிப்பதற்காகவே நான் இந்த உலகத்திற்கு அருளப்பட்டேன், அனுப்பப்பட்டேன், அவருடைய சொற்களும் டேவிட்டுடைய சொல்களும் சாலமோனுடைய சொல்களும் மோசேனுடைய சொல்களும் யோகோபுடைய சொல்வனும் யோவானுடைய சொல் எல்லாவற்றையும் மெய்ப்பிப்பதற்காக இறுதி தூதனாக நான் வந்திருக்கிறேன். நான் கொண்டு வந்த அற்புதங்கள் இந்த குரான், இதை நீங்கள் பாருங்கள். ஏகத்துவ கொள்கைதான் இஸ்லாம். அதே போன்று யூதர்களும் ஏகத்துவம். அதே போன்று கிறிஸ்தவர்கள் ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்கின்ற இந்த முக்கோண ஒரு நம்பிக்கை. இப்போ ஈரானில் நடைபெற்ற இந்த பாலில் எரிப்பின் மூலம் நீ மோசமான ஒருவன், உனது சமூகம் விபச்சார சமூகம், ஜெரால் எட்வர்ட் எப்ஸ்டீன் மோசமானவன், அமெரிக்காவினுடைய அதிபர் மோசமானவர், பெஞ்சமின் நெதானியாகு மோசமானவர், மனிதர்களுக்கு அழிப்பின் காரணமாக காசாவில் 1,00,000 மேற்பட்டவர்களை கொலை செய்து 2,00,000 மேற்பட்டவர்களை நாசகாரம் செய்து நிரந்தர ஊனமுற்றமாக்கி 40க்கு மேற்பட்ட மருத்துவமனைகளை அழித்து உலகத்தை ஆட்கொள்கிற ஷாத்தான் நீந்தான் என்ற செய்தியைத்தான் பால் பொம்மையின் எரிப்பினூடாக உலகத்திற்கு புரோக்ளைம் செய்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டா? அப்ப இதுல அவங்க டார்கெட் பண்றது இந்த விவகாரம் தான். இது உலகத்தில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது. நான் இந்த பால் பொம்மையை எதிர்ப்பதன் மூலம் ஜெரால்டு, அதாவது ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டீன் விபச்சாரம் உங்களுக்கு அண்மையில் தெரியும். இவன் ஒரு யூதன், இவன் கொல்லப்பட்டு விட்டான். உலகத்தில் எல்லாரையும் ஒரு 2 தீவுகளை வாங்கி வைத்து 13-14 வயசு பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு வந்து அமெரிக்க அதிபர்கள், அரபு நாட்டு தலைவர்கள், யூரோப்பிய தலைவர்கள், இந்திய தலைவர்கள் எல்லோரையும் அங்கு கொண்டு வந்து விபச்சாரத்தை நடத்தி இவன் கண்டுபிடிக்கப்பட்டு 33 லட்சம் புத்தகங்கள், டாக்குமெண்டேஷன், 2000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள், 1800க்கும் மேற்பட்ட போட்டோஸ்கள் இருக்கிறது. உலகம் இன்றைக்கு இவனை குறித்து பெரும் விவகாரத்தில் ஈடுபட்டிருக்கிறது. பில் கிளின்டன் மாட்டியிருக்கிறார், மைக்ரோசாப்டுடைய அவர் மாட்டியிருக்கிறார், எலான் மஸ்க் மாட்டியிருக்கிறார், இன்றைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேர் மாட்டியிருக்கிறது, இந்தியாவுடைய அனில் அம்பானி, எல்லோரும் மாட்டியிருக்கிறார்கள். யாரும் தப்பவில்லை. இங்கிலாந்தினுடைய கியாமர் வரைக்கும் மாட்டியிருக்கிறார். இவன் ஒரு யூதன், இவன் விபச்சார புத்தி கொண்டவன், யூதன் சூழ்ச்சியாளன், யூதன் கொலை செய்பவன், இரக்கமற்றவன், அதிகம் குடிப்பவன், மதுவின் மூலம் வாழ்க்கை அமைத்துக் கொள்பவன், சூழ்ச்சி செய்பவன், நம்பிக்கைக்கு பகரமாக நடக்காதவன், மக்களை ஆக்கிரமிப்பாளன். ஆகவே பால் என்ற இதன் மூலம் யூதர்களை நாங்கள் அழிக்கின்றோம், யூத தத்துவத்தை அழிக்கின்றோம், யூதர்களுக்கு எதிராக பிரகடனத்தை நாங்கள் உலகிற்கு சொல்கிறோம் என்றுதான் இந்த ஆட்டு பொம்பை எரிப்பின் மூலம் அன்றைக்கு IRGCயினுடைய 47வது திருவிழாவின் மூலம் ஒரு செய்தியை ஈரானுக்கு இந்த கொதிநிலையின் போது சொல்லப்பட்டது. இது உலகத்தில் அவமானத்தை ஏற்படுத்தியதாக யூதர்கள் பார்த்தாலும் தற்போது போரின் கொதிநிலை வலிமையான ஒரு கட்டத்தை அடைத்திருக்கிறது என்பதை மட்டும் இந்த பொம்மை எரிப்பின் ஊர்வலத்தின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியை சாத்தானை 3 மதங்களும் எப்படி நம்புகிறது என்றும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் அடுத்த செய்தியினோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.